கோவை மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா பக்தர்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அருண், கோவை மருதமலை கோவில்ல கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது முருகப்பெருமானினுடைய 7ஆம் படை வீடாக போற்றப்படுவது கோவையில் இருக்கக்கூடிய மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் மகா கும்பாபிஷேக திருவிழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கும்பாபிஷேக விழாவை பொறுத்த வரைக்கும் ஏராளமானோர் இன்றைய தினம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில காவல்துறையினர் 1500 காவல்துறையினர் நேற்றைய தினமே இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது 8:30 மணி அளவில் சரியாக இங்கு இருக்கக்கூடிய கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்று அங்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு மேலே காத்திருந்த பக்தர்களுக்கு புனித நீரானது தெளிக்கப்பட்டது. குறிப்பாக இன்றைய தினம் காலையில் இந்த கும்பாபிஷேக நேரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியஸ்தர்கள் விஐபி என்று அழைக்கப்படக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் 750 பேர் மட்டுமே இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலை 6 மணி முதலே இங்கு பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்தபடிதான் இருக்கிறது. பக்தர்கள் சாதாரண பொதுமக்கள் இங்கு வரக்கூடியவர்களுக்கு தனியே மலைப்பாதையில் அனுமதிக்காமல் அங்கு இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் வழியாக மட்டுமே அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அந்த படிக்கட்டுகள் வழியாக அனுமதித்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் அவர்களை ஆங்காங்கே நிறுத்தி வைத்துத்தான் அனுமதிக்கிறார்கள். மேலே சென்று கோவிலுக்கு அருகில் அந்த இங்கிருந்து செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவரும் படிக்கட்டுகளுக்கு அருகில் அங்கே நிற்க வைக்கப்பட்டு 10 மணிக்கு மேல்தான் அவர்கள் இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சுவாமியை பார்ப்பதற்காக அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய 750 பேர் அந்த கோவிலில் இருந்து கீழே இறங்கிய பிறகுதான் மற்ற பக்தர்கள் அந்த கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்று வருகிறது. கோவையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர், மாநகர மேயர், அமைச்சர்கள் மற்றும் இருக்கக்கூடிய அரசு உயரதிகாரிகள் போன்றோர் அவர்களது குடும்பத்தினர் உள்ளிட்டோர் இந்த கும்பாபிஷேக விழாவில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். கும்பாபிஷேக விழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.